اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، سمعت عمر بن الخطاب يقول: سمعت هشام بن حكيم بن حزام يقرأ سورة الفرقان على غير ما أقرأتها، وكان رسول الله صلى الله عليه وسلم أقرأنيها فكدت أن أعجل عليه ثم أمهلته حتى انصرف ثم لقبته بردائه فجئت به رسول الله صلى الله عليه وسلم فقلت يا رسول الله إني سمعت هذا يقرأ سورة الفرقان على غير ما أقرأتها إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم. அன்னைக்குரிய சகோதரர்களுடைய பெரியவர்கள, குர்ஆன் ஒரே பாஷையில் இருந்தாலும் வட்டார வழக்கு மொழிகளாக இருக்கக்கூடிய இந்த மொழிகளில் 7 விதமான முறைகளில் ஓதக்கூடிய மெத்தட் இருக்கு. குர்ஆனை 7 விதமான முறைகளில் ஓதுவதாக இருக்குது. அதை பற்றி பார்க்கக்கூடிய ஒரு பாடம் தான் உமர் இப்னு அப்துல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது: ஹிஷாம் இப்னு ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குர்ஆனின் 25வது அத்தியாயம் அல் குர்ஆனை நான் ஓதுகின்ற முறைக்கு மாற்றமாக ஓதுவதை செவியுற்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே அந்த அத்தியாயத்தை எனக்கு ஓதி காட்டியிருந்தார்கள். நான் உடனே ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்டிக்க முற்பட்டேன். பிறகு சற்று யோசித்து அவர் தொழுகையை முடிக்கும் வரை அவருக்கு அவகாசம் அளித்து காத்திருந்தேன். அவர் தொழுகை முடித்த பிறகு அவருடைய மேலாடையை கழுத்தில் போட்டு இழுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு சென்றேன். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எனக்கு ஓதி காட்டியதற்கு மாறாக இவர் அல் குர்ஆன் அத்தியாயத்தை ஓதுவதை நான் செவியுற்றேன் என்று கூறினேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை விடுங்கள் என என்னிடம் கூறிவிட்டு ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் நீங்கள் ஓதுங்கள் என்று கூறினார்கள். அவர் என்னிடம் ஓதியதை போன்றே ஓத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் இந்த அத்தியாயம் அருளப்பட்டது என்று கூறினார்கள். பின்னர் என்னிடம் நீங்கள் ஓதுங்கள் என்றார்கள். நான் ஓதினேன். அதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் இந்த அத்தியாயம் அருளப்பட்டது. இந்த குர்ஆன் ஓதுவதற்காக 7 முறைகளில் அருளப்பட்டிருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு சுலபமான லேசான முறை எதுவோ அதை ஓதிக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இதை அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல் காதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, நம்ம சாதாரணமா அல்ஹம்ஸா ஓதுவோம். மாலிகி யௌமித்தீன் அப்படிங்கறத நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம். இது வழமையாக வரப்பட்டது. மாலிகி யௌமித்தீன் ஓதிக்கிட்டு இருக்கோம். மலிகி யௌமித்தீன் ஒரு ஆள் ஓதுது.
இதுவும் ஓதக்கூடிய மெத்தடுகள்ல உள்ளது. இது சபாக்காரி என்று சொல்லுவார். 7 முறைகளில் குர்ஆனை ஓதக்கூடிய முறைகள் இருக்கு. அந்த முறைகளின் பிரகாரம் ஓதினாலும் தொழுகை கூடும், ஓதுவது கூடும். எந்த 7 முறைகள், இது எங்கிருந்து வரப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த அரபு நாடுகளில் வட்டார வளங்கள் மொழிகளாக இருந்தது. உயர்ந்த நல்ல உச்சரிப்புகள், நல்ல முறையில் ஓதக்கூடியவர்கள் என்று 7 கூட்டத்தினர் இருந்தாங்க. யாராரு? 7 வட்டார மொழிகள் அருளப்பட்டிருந்தன. ஒன்று குறைஷி குலத்தினர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குலத்தினர்கள். இரண்டாவதாக ஹுதைப் குலத்தினர்கள். மூன்றாவது தைமுல் ரபாப் என்று சொல்லக்கூடியவர்கள். அல் அஸ், ரபியா, ஹவாசிர் மற்றும் சாத் இப்னு பக்கர் ஆகியவைகள் இந்த 7 வழக்கு மொழிகளாகும். வழக்கமாக இருக்கக்கூடிய பேசக்கூடிய பாஷைகளில் இந்த 7 வட்டார மொழிகள் இருக்கின்றது. முதல் என்னும் கோத்திரத்தினர்களால் அடக்கிய முதல் ஹஜ்ரத் என்று 2 கோத்திரத்தினர் அவங்களாம் இருந்தாங்க. இதுல முதல் கோத்திரத்தினர் என்னன்னா குறைஷியும் ஹுதைப் என்று சொல்லக்கூடிய இந்த 2 கினானா, கைஸ், லபாப், தைமூர், ரபாப் மற்றும் அஸ்த் இப்னு குசைமா ஆகிய வட்டார வழக்குகளே அவை என்று அவங்க கூறுறாங்க. ஆனா இந்த 7 பாஷைகளில் இன்று நமக்கு ஒரே ஒரு பாஷைகள் மட்டும் நமக்கு எல்லா பேரும் உலகம் முழுவதும் ஒரே மெத்தடுகள்ல ஓதல் லெவல்ல கொண்டு வந்தது யாரு? இது குறைஷி பாஷைகளில் உள்ளது. இந்த மெத்தடு இப்ப நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறது குறைஷியருடைய குலத்தினர்கள், அவர்களுடைய வட்டார வழிமொழிகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குலத்திலிருந்து தான் பிறந்து வந்தாங்க, குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள். இந்த வட்டார வனங்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலகட்டத்தில் என்ன செய்யறாங்கன்னா, பல்வேறு விதமாக இருக்கு, பல்வேறு உச்சரிப்புகள் இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தாங்க. ஏன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒண்ணு சேர்த்தாங்கன்னா, அவருடைய காலத்துல ஒரு போர் நடந்துச்சு. அந்த போருடைய சமயங்களில் அதிகமான ஹாஃபில்கள் இறந்து போனார்கள். ஹாஃபில்கள் இறந்து போனோன்னு இப்ப என்ன செஞ்சாங்க, குர்ஆன் இப்படி அழிஞ்சு போகுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல இருக்கக்கூடிய யாராருக்கெல்லாம் என்னென்னலாம் குர்ஆன் எழுதி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் கொண்டு வாங்கன்னா. அப்ப அவங்க எழுதி வச்சிருந்ததை சிலர் ஓலையில் எழுதி வச்சிருந்தாங்க, சிலர் எலும்பு துண்டுகளில் எழுதி வைத்திருந்தார்கள், சிலர்கள் இடைகளில் எழுதியிருந்தார்கள். இதெல்லாம் ஒண்ணு சேர்த்தாங்க, ஒண்ணு சேர்த்து ஒன்றாக ஆக்கி வைத்தார்கள். அது எல்லாம் ஒரே பாஷையிலிருந்து குறைஷி குலத்தினர்களுடைய அந்த பாஷையில் நமக்கு போட செஞ்சு கொடுத்தாங்க. ஏன் இப்ப இந்த பாக்கி ஏனைய 6 பாஷைகளையும் பின்னுக்கு தள்ளி இதை முன்னால் எடுத்துக்கொண்டு வச்சாங்க அப்படின்னா, அந்த மக்களுடைய மத்திகளில் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, இந்த குறைஷியருடைய பாஷைகள் தான், மொழிகள் தான் அதிகமாக பரவலாக ஏற்றுக்கொண்டு போனது ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரை என்னன்னா பிரச்சனைகள் வரும். என் குடம் பெரியது, என்னுடைய இனம் பெரியது என்பது இந்த சண்டைகள் வந்து கொண்டு இருக்கும். இப்ப அதெல்லாம் எல்லாம் அடங்கிருச்சு. ரசூலுல்லாஹி காலகட்டத்திலேயே அந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் எல்லோரும் ஓடுவது ஒரே குலமாக ஒரே உச்சரிப்புகளில் இருக்க வேண்டும் என்பது காரணத்தினால் இந்த குறைஷி குலத்தினருடைய பாஷைகள் இருக்கக்கூடிய ஒன்றை நமக்கு உலகம் முழுவதும் இதே ஒரே மாதிரியாக அனுப்பப்பட்டது. இவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்தில் தான் ஒன்று சேர்க்கப்பட்டு இதே பாஷைகளில் குறைஷி பாஷைகள் ஒன்று சேர்த்து வச்சாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலகட்டத்தில் தான் இது வெளிப்படுத்தப்பட்டது. அதுக்கு முன்னாடி யாருடைய காலத்திலையும் வெளிப்படுத்தல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்துல, உமர் ரலியல்லாஹு காலத்துல பிரதிகள் ஒன்று சேர்த்து வச்சிருந்தாங்க, கோர செஞ்சு வச்சிருந்தாங்க. வெளியே போல அங்க இருக்கும், அங்கதான் இருந்துச்சு, கலீஃபாவுடைய அந்த இதுல இருந்துச்சு. ஆனால்
உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலகட்டத்தில் தான் இந்த குர்ஆன் ஷரீஃப் உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு பிரதிகளாக அனுப்பப்பட்டு ஒரே மாதிரியான குர்ஆனை கொடுக்கப்பட்டது. ஏன்னா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா முன்பின்னாக ஓதுனாங்க. இந்த பிரச்சனைகள் வரும்பொழுது அப்பொழுது இஸ்லாமியுடைய ஆட்சி அதிகாரம் பரவலாக விரிந்திருந்தது, அதனால கொடுக்கப்பட்டார்கள். ஆக ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படவில்லை, குர்ஆன் இறங்கப்பட்டிருந்துச்சு, ஒன்று சேர்க்கல. யாருடைய காலத்துல ஒன்று சேர்த்தாங்க? அவருடைய காலகட்டத்தில் தான் ஒன்று சேர்த்தாங்க. ஒன்று சேர்க்கப்பட்டு அதே சமயத்தில் பாஷைகளையும் ஒரே பாஷையாக மாற்றப்பட்டது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில். ஏன் அப்படின்னா இவர்கள் 7 பாஷைகளிலும் ஓதி இருக்கின்றார்கள். இன்னைக்கும் அங்கீகரிக்கிறோம். ஒரு சபாக்கார் இருக்கின்றார், இன்னைக்கு கத்துக்கிட்டு இருக்காங்க சில மதரசாக்கள்ல. சபாக்கிராத் அப்படின்னு சொல்லி அந்த சபாக்காரிக்காக ஓதி கொடுத்துட்டு இருக்காங்க. சில உலமாக்கள் இது ஓதிட்டு வர்றாங்க சபாக்காரிக்காக வேண்டி. அது போல ஓடினாலும் அவங்க அது போல ஓதி புலவ வச்சாலும் தொழுகை கூடும், ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனால் எல்லோருக்கும் ஒன்றாக கொடுக்கப்பட்டது குறைஷி பாஷையில் இருக்கக்கூடிய அந்த வட்டார மொழிகளில் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்பாக்கியத்தை உள்ளவர்களாக அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாக்கதாவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.